ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 97. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போன வார ரிசல்ட் நம்பர், அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வாரத்துக்கு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த வாரத்தில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் எல்லாமே இங்கே லாஸ்ட் எழுதியிருப்பேன். அக்ஷயா ரிசல்ட் நம்பர் 449, வின்வின் நம்பர் 574, நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 319. அதுக்கு முன்வார நம்பர், அதுக்கு முன்வார ரிசல்ட் நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ அக்ஷயாவில் 424, அதுக்கு அடுத்த வாரம் 577, அதே மாதிரி இந்த வாரம் 449. இப்போ போன வாரம் பி போர்டு நம்பரும் அதுக்கு முன் வாரம் பி போர்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 எடுத்திங்கன்னா 14 ஃப்ரெண்ட்ஸ். 14னா 1 இல்லைன்னா 4 எடுத்தால் கூட இந்த வாரத்தில் 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இதே மெத்தடே நம்ம வந்து வின்வினுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னா, வின்வினுக்கு போன வாரத்தை நம்பர் 663, அதுக்கு முன் வார நம்பர் 789. போன வாரம் பி போர்ட் நம்பர் 6, அதுக்கு முன் வாரம் பி போர்ட் நம்பர் 8. 8 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 48. 48னா 4 இல்லைன்னா 8 எடுத்தால் கூட இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம் மூணாவது வாரத்தில். இப்போ அடுத்து ஸ்ரீசக்திக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். ஸ்ரீசக்திக்கு போன வார்த்தை நம்பர் 528, அதுக்கு முன் வார நம்பர் 457. இப்போ இங்கே இருக்கிற பி போர்ட் மட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 எடுத்திங்கன்னா 10. 10னா 1 இல்லைன்னா 0 எடுத்தால் கூட இந்த வாரத்தில் 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த வாரத்தில் இதே மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து 50-50. 50-50க்கு போன வார்த்தை நம்பர் வந்து 822, அதுக்கு முன் வார நம்பர் வந்து 517. போன வாரத்தில் இருந்த பி போர்டு நம்பர் 2, அதுக்கு முன் வாரத்தில் பி போர்டு நம்பர் 1. 1 × 2ன்னு நீங்கள் பெருக்கல் பண்ணுறீங்கனாலும் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 2 தான். அதனால் 2ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, போன வார பி போர்டு நம்பர், அதுக்கு முன் வார பி போர்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் வந்து பெருக்கல் பண்ணுறீங்கன்னா அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வாரத்தில் பாஸ் ஆகும். இப்போ அக்ஷயாவுக்கு போன வார நம்பர் 7 பி போர்டு நம்பர், அதுக்கு முன் வர பி போர்டு நம்பர் 2. 7 14 தான் 4 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். வின்வின்க்கும் இதே மாதிரி தான். 8 × 6 பெருக்கல் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 48. 48னா இந்த வாரத்தில் 4 பாஸ் ஆகிருக்கலாம். ஸ்ரீசக்திக்கும் போன வார நம்பர் பி போர்டு நம்பர் 2, அதுக்கு முன் வார பி போர்டு நம்பர் 5. 5 எடுத்தால் 10னா இந்த வாரத்தில் 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி 50-50க்கும் இதே மெத்தட் எடுத்திருப்பேன். போன வார பி போர்டு நம்பர் 2, அதுக்கு முன் வார பி போர்டு நம்பர் 1. இப்போ இதனால் 2 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிசன் தான். இப்போ போன வாரத்துக்கு வின்வின் நம்பர் 348, 822. இங்கே லாஸ்ட்டில் 4 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கும். 8, 8, 2, 2. இதே மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு 50-50 ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கும். 6, 1, 9, 9, 2, 2. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருக்கும் போதே இங்கே ரிசல்ட்டே வந்து 901. இப்போ நம்மளுக்கு அடுத்து டபுள்ஸில் நம்பர் பாஸ் ஆனாலோ இல்லை இந்த மாதிரி ஓகேவா சேமாக நம்பர் இருந்தாலோ நம்மளுக்கு 901 இந்த 3 நம்பர்லேருந்து ரிசல்ட் ரிப்பீட் ஆகிடும். அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா 744, 948. இங்கே டபுள்ஸில் இருக்கும் போது கூட அதுக்கு அடுத்த வாரத்தில் 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு போன வாரம் எடுத்திங்கனாலே ஃபுல்லாகவே ஓகேவா ஒரே நம்பரே வந்து டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கும். 8, 8, 2, 2. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 901. இப்போ நேற்று ரிசல்ட்டும் வந்து 319 தான் இருந்தாலும் 901 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது 2 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ரிப்பீட் ஆகலாம். அதனால் 9 பி போர்டில் எடுத்திருப்பேன். 0 இல்லைன்னா 1 நம்பர் வந்து சி மெத்தடில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2, பி கேல்குலேஷன் 9, சி போர்டில் 0 இல்லைன்னா 1. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 290 இல்லைன்னா 291. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 29, பிசி 90, 91, ஏசி பார்த்தீங்கன்னா 20 இல்லைன்னா 21. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட், அதுக்கடுத்து ஜென்ரல் கம்பேரிசன் வச்சு எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ போர்டில் 2 எடுத்திருப்பேன், பி கேல்குலேஷன் 9, சி போர்டில் 0 இல்லைன்னா 1. பாக்ஸ் வந்து 290 இல்லைன்னா 291. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.